இந்த ஆகஸ்ட் மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது உங்களுடைய வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா? அல்லது ஒரு மாறுவதற்கான அப்ளிகேஷன் போடுறது, அல்லது ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது, அல்லது உங்களுடைய வாகனத்தை மாற்றுவது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய, ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு அமையும். அதே சமயத்துல எந்த விஷயத்தை செஞ்சாலும் மேஷராசி அன்பர்கள் சுயமாக சிந்தித்து உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே இந்த மாதம் முன்னேறுவதற்கான அல்லது உங்களுக்கான மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் வரும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லி யாரையும் நம்பி நீங்க அவங்கள நம்பி நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். உங்களுடைய சுய முயற்சியில் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மாற்றம் நன்மையை கொடுக்கும். சில மேஷ ராசி அன்பர்களுக்கு பயணங்கள், திடீர்னு சில பயணங்கள் வரலாம். அது உள்நாட்டு பயணமாகவும் இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு பயணமாகவும் இருக்கலாம். ஏதேனும் ஒரு வகையில ஒரு பயணத்திற்கான வாய்ப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சில விரய செலவுகள் வரலாம். ஏற்கனவே மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 நாட்டு நடந்துகிட்டு இருக்கு. அது தவிர உங்களுக்குரிய தொழிலுக்குரிய லாபத்திற்குரிய ஸ்தானாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வது தொழிலில் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ள மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக இருக்கும். அதே மாதிரி பங்குச்சந்தை போன்ற விஷயங்கள்ல முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமான மாதம். இருந்தாலும் பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு அவ்வளவு வேகமாக பலன் கொடுப்பதற்கு இந்த மாதம் வாய்ப்பில்லை. நீண்டகால முதலீட்டிற்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம். வரக்கூடிய வருமானத்தில் சில தடங்கல்கள், விரயங்கள் அல்லது ஒரு புதிய கடனை வாங்கி ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள். சில மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய நகை கடன் வாங்குவதற்கு, அதாவது நகையை பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட மேஷராசி அன்பர்களுக்கு வரலாம். அல்லது சில மேஷராசி அன்பர்கள் நகை போன்ற ஆபரணங்களை கொஞ்சம் தொலைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதம். எனவே உங்களுடைய நகை ஆபரணங்களை கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான முதலீடுகள், அதுலயும் குறிப்பா பிளாட், அதாவது காலி மனை வாங்க நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய மனையில் சில பிரச்சனைகள் அல்லது அதுல வரக்கூடிய டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், அதை நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் அந்த மாதிரி நீங்க வாங்கி கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த மனையின் அளவை நீங்க பிசிக்கலா மெஷர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கும் நீங்க வாங்க போற மனைக்கும் கொஞ்சம் மாறுதல் வருவதற்கான வாய்ப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு. எனவே கொஞ்சம் கவனம்.